லிப்ன்ற ஒரு போதைப் பொருள் நான் ஸ்கூல் படிக்கும்போதே என்னோட கிளாஸ்மேட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு சகஜமாக கூல் லிப் வச்சா ஒரு கத்துன்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது ஒரு இலீகல், ஒரு பேன் பண்ணப்பட்ட பொருள், தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள். ஆனால் இன்னைக்கு பல பேரும் பல இடங்களில் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே. இந்த பொருள் என்ன மாதிரியான பக்க விளைவை உடம்புக்குள்ள ஏற்படுத்தும்? இது வந்து டொபாக்கோ பேசிஸான ஒரு பொருள், புகையிலை சார்ந்து உருவாக்கப்படுகிற ஒரு போதைப் பொருள். இதனால என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து துர்நாற்றம் வருது, ஸோ பல் சொத்தை ஏற்படுது, பற்கள்ல நிறம் மாறுது. ஸோ இந்த மாதிரி பற்களை வந்து சேதப்படுத்தி பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. இது ஒரு பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க? உண்மைதாங்க, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ இது இருக்கிறதுலே சின்ன பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லித்தரேன். அதில் வந்து நிக்கோட்டின் என்ற போதைப்பொருள் இருக்குது. இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா அது அப்படியே நமக்கு பிரெயினில் போய் டோப்பமைனை ஸ்டிமுலேட் பண்ணி திரும்ப திரும்ப வேணுன்ற கிரேவிங்கை உருவாக்கிட்டே இருக்கும். அதற்கு பைத்தியக்காரத்தனமாக அது மேலே ஒரு அடிக்ஷனை உருவாக்கும். அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு அதில் ஒரு டிபெண்டன்சியை உருவாக்கும். வெளிவரது ரொம்பவே கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது சொல்கிறேன், இந்த டொபாக்கோ பேசிஸ் பொருட்குள்ளாடி இருக்கிற டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசோமைட்ஸ், போலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்போன்ஸ், ஃபார்மால்டிஹைட், ஹார்ட் மெட்டல்ஸான கேடியம், அர்சனிக், லெட், இது மாதிரியான பொருட்கள் உள்ளாடி இருக்கிறதுனால வாய் புற்றுநோயிலிருந்து ஆரம்பித்து குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வரைக்கும் உருவாவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளும் இதன் மூலம் வந்து உருவாகும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஒரு டெம்பரரியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். இது என்னமோ புதுசு, என்னமோ பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஆபத்து, தெரிஞ்சுக்கோங்க.